ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இப்போது முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி சொல்லலாம்னா இந்த வீடியோ. ஏன் நம்ம கிளாஸஸ் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி கிளாஸஸ் க்ளோஸ் பண்ண போகிறாங்களாமே, இனிமேல் கிடையாதாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னாக்க, ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. நம்ம கிளாஸஸ் கரெக்டாக நடத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ மைய செயல்பாடு அறிக்கை நிறைய பேர் செஞ்சுருக்கோம், இன்னும் சில பேர் செய்யாமல் இருக்கிறோம். நிறைய பேர் செஞ்சுருக்குறோம் இல்லையா? ஸோ நம்ம அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் எங்கேயும் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு எதுவும் டீச் பண்ணியிருக்கோமா, அவங்களுக்கு டிஎல்எம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா, எஸ்எம்சி மீட்டிங் அட்டன் பண்ணுறோமா, பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறோமா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸ் பற்றி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் கேட்டிருந்தாங்க. அப்படி தானே? ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம போட்டிருக்கணும். சில சென்டர்ஸ்லலாம் பார்த்தோம்னா ஃபோட்டோஸே இல்லாமல் கூட சில இது போட்டிருக்காங்க. சில பேர் எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் வச்சு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ எல்லா வகையான இதுவுமே இதில் வெளிப்பாடுமே இருக்குது. இருந்தாலும் இதை பார்த்து தான் நம்ம சென்டர் கரெக்டாக நடக்குதா இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்காங்களா, கடைசி இந்த ஒரு 4 to 6 மந்த்ஸாக கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போட்டுட்ருக்காங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த கிளாஸஸ் தொடங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத முடிவை எடுக்க போகிறாங்க. அதனால தான் கிளாஸஸ் இப்போ வேண்டாம், லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு தன்னார்வலர்களுக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸாவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் எந்தெந்த சென்டர் ஓப்பன் பண்ணலாம், எது நல்லா சூப்பராக போதோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை போட்டுட்டு மீதியை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் ரீசன். ஸோ இன்னும் யார் மைய செயல்பாடு அறிக்கை இன்னும் முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்க முடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா ஆல் தி பெஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களாம் அந்த ஒர்க்குக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது ட்ரைனிங், அப்புறம் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்க போது. ஸோ எல்லாருக்குமே என்னோடய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரீசன். ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், ஆட்டோமேட்டிக்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக தான் போகுது. ஸோ அவ்வளோதான். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.